தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்துக்கும் இலங்கையின் காங்கேசந்துறைக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் பிற்போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 13ஆம் தேதி இந்த சேவை ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் அது 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. என்றாலும் கூட இன்று மேலும் 2 தினங்கள், அதாவது 19ஆம் தேதி ஆரம்பமாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் கூட இந்த திகதியும் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. தொழில்நுட்ப காரணங்களே இந்த தாமதத்துக்கு காரணம் என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. பாகிஸ்தானின் இளம் வயது யூடியூபரான ஷாஸ் தனது கடைசி லொக்கை யூடியூபில் பகிர்ந்திருக்கிறார். தற்போதைக்கு லொகிங் செய்வதை நிறுத்துவதற்கான தமது முடிவின் பின்னணியில் உள்ள காரணத்தை ஷாஸ் இந்த காணொலியில் விளக்கியிருக்கிறார். அவரது சகோதரி முஸ்கானும் இந்த காணொலியில் இடம்பெற்றிருக்கிறார். ஷாஸ் மே 15ஆம் தேதி தமது கடைசி லொக்கை பகிர்ந்திருக்கிறார். தாம் இனிமேல் லொக் செய்ய மாட்டேன் என்றும், தனது அப்பா தன்னை படிக்க சொன்னார் என்றும், இப்போதைக்கு காணொலி எடுக்க வேண்டாம் என்று கூறியுள்ளார் என்றும் அவர் தமது கடைசி காணொலியில் தெரிவித்திருக்கிறார். ஷாஸின் யூடியூபில் அவருக்கு 1.56 மில்லியன் சந்தாதாரர்களும், இன்ஸ்டாகிராமில் 2 மில்லியன் பின்தொடர்பாளர்களும் உள்ளனர். இந்தியாவின் அமலாக்கல் இயக்குநரகத்தின் அதிகாரங்கள் குறித்து உயர்நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பை அறிவித்திருக்கிறது. இதன்படி அமலாக்கல் இயக்குநரகம் குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவரை தாமே முன்வந்து கைது செய்ய முடியாது என்றும், நீதிமன்ற அனுமதியுடனேயே கைது செய்ய முடியும் என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மதுவரி கொள்கை ஊழல் தொடர்பில் அமலாக்கல் இயக்குநரகத்தால் கைது செய்யப்பட்டு தற்போது காவலில் இருக்கும் நிலையிலேயே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு தடை விதித்திருக்கிறார். தமது கட்சியின் ஊடக சந்திப்புகளை குறித்த ஆங்கில ஊடகம் செய்தியாக்க கூடாது என்று அவர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த ஊடகம் தமது கருத்துக்களை திரிவுபடுத்தி கூறுவதாக சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார். அண்மையில் தாம் பதவிக்கு வந்தால் மதுபான அனுமதி பத்திரங்களை அரசியலுக்காக பயன்படுத்துவதை தாம் தடுக்கப் போவதாக அவர் தெரிவித்திருந்தார். எனினும் குறித்த ஆங்கில பத்திரிகை தாம் பதவிக்கு வந்தால் மதுபான விற்பனையகங்களை தடை செய்ய போவதாக சஜித் பிரேமதாச கூறியிருப்பதாக தெரிவித்திருந்தது. என்றாலும் அந்த செய்தி பின்னர் திருத்தப்பட்டிருக்கிறது. இருப்பினும் குறித்த செய்தித்தாள் தமது தவறை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாகவே அந்த செய்தித்தாள் தமது கட்சியின் எந்த செய்திகளையும் செய்தியாக்க அனுமதிக்கப்படாது என்று சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார்.